வெல்கம் டு வின்சி சமையல். இன்றைக்கி நம்ம ஓரியோ பனியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஓரியோ பிஸ்கெட் 3 பேக் எடுத்திருக்கேன், டேரி மில்க் சாக்லேட் 3 எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி நம்ம ஓரியோ பிஸ்கெட்டில் தான் செய்ய போகிறோம். 3 பேக் ஓரியோ பிஸ்கெட்டை மிக்ஸி ஜாரில் பிரித்து சேர்த்துக்கலாங்க. கவரெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பவுடர் மாதிரி நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் மாதிரி அரைச்சிட்டு அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இதை நல்லா பால் சூடு பண்ணி ஆற வச்ச பாலுங்க. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட்டி இல்லாமல் ஒரே டைமில் எல்லா பாலையும் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போது 3 பேக் டேரி மில்க் சாக்லேட் எடுத்துருக்கேங்க. இது வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தது, அதனால் ரொம்ப கட்டியாக இருக்கும். கட்டியாக இருக்கிற சாக்லேட்டை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. 3 பேக் டேரி மில்க் சாக்லேட்டையும் இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். இதை தட்டிட்டு பிரித்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள், நம்ம தட்டினது இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுக்கெலாம் வந்திருக்கு. 3 பேக்கையும் இந்த மாதிரி பிரித்து கொட்டிக்கலாங்க. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பவுடர் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓரியோ பனியாரம் செய்ய பனியாரக்கல்லை ரெடி பண்ணலாங்க. இப்போ இந்த பனியாரக்கல்லில் எல்லா குழியிலையும் நான் வந்து நெய் அப்ளை பண்ணி விட்டுருக்கேங்க. நெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஓரியோ மிக்சரை ஒரு குழியில் பாதி வரைக்கும் ஊற்றிடலாங்க. பாதி தான் ஊற்றணும், ஃபுல்லாலாம் ஊற்றக்கூடாது. பாதி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. சாக்லேட் மேலே மறுபடியும் ஓரியோ மிக்சரை சாக்லேட் மேலே திரும்ப ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கலாங்க. இது வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். இந்த மாதிரி எல்லா குழியிலையும் ஊற்றிக்கலாங்க. பாதி பாதி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாக்லேட்டை எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஓரியோவை சேர்த்து அடுப்பில் வச்சிடலாங்க. அடுப்பில் வைக்கும் போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டோன்னா கருகிடுங்க. அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இதை செஞ்சோன்னா கருகி போய்டும், நம்ம இதை ஊற்றுறதுக்குள்ளேயோ. அதனால் நம்ம வந்து கீழே ஃபஸ்ட்டு வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஒரு பக்கம் வெந்தாச்சு. இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். சீக்கிரமாக இது வெந்துடுங்க. நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அவ்வளோதான். சூப்பராக ஓரியோ பனியாரம் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது ஈவினிங் ஒரு ஸ்நாக்காக கூட இது சாப்பிட்லாம். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.